வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2026 2027க்கான பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை, பழைய நிலையே தொடரும் என அறிவிப்பு. வருமான வரியில் எந்த மாற்றமும் கொண்டு வரல, பழைய விகிதத்திலேயே தொடரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வருமான வரி சார்ந்த தரவுகளை மறைத்தால் 100% அபதாரம். வருமான வரியில் உள்ள தரவுகளை மறைத்தா 100% அபதாரம் விதிப்போம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களிலும் அரிய வகை கனிமங்கள் எடுக்க புதிய திட்டம். கனிமங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட 7 நகரங்களை இணைக்க அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதிவேக ரயில் சேவையை கொண்டு வர்றதுக்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி, பொதிகை மலை, அரக்கு பள்ளத்தாக்கு, இமாச்சல், உத்தரகாண்ட், ஜம்முவில் மலையேற்றத்தை ஊக்குவிக்க திட்டம். ஆதிச்சநல்லூர், தோலவீரா, ஹஸ்தினாபூர் உள்ளிட்ட 15 இடங்களில் கலாச்சார மையம் அமைக்கப்படும். கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. பெண் கல்வியை ஊக்குவிக்க நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்கள் விடுதி அமைக்கப்படும். எல்லா மாவட்டத்திலும் லேடிஸ் ஹாஸ்டல் கொண்டு வர்றதுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. எய்ம்ஸ் போன்று 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத கல்வி நிலையங்கள் உருவாக்கப்படும். 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேசிய கல்வி நிறுவனம் அமைக்கப்படும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அரிய வகை நோய்களுக்கான மருந்துகள், புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 மருந்துகள் மீதான சுங்க வரி முழுமையாக நீக்கம். இந்த மருந்துகளுக்கான வரியை நீக்கிறதுனால இந்த மருந்து பொருட்கள் குறையும். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை காண்பதற்கான பிரத்யேக காட்சி மையம். வரி தொடர்பான சிறு குற்றங்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படாது. வரி சார்ந்த பெரிய குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டுகளாக குறைப்பு. வாகன விபத்து காப்பீடுகளுக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்படும். கடல் சார்ந்த ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்ய இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களுக்கு வரிச்சலுகை உயர்வு. இந்தியாவில் தென்னை, முந்திரி, கோகோ உற்பத்தியை ஊக்குவிக்க பிரத்யேக திட்டம். பால் உற்பத்தி, கோழி, மீன் வளர்ப்பை அதிகரிக்க ஊக்குவிக்கப்படும். சந்தன மர சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் வகையில் சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு இணைந்து செயல்படும். மாநில அரசோடு சேர்ந்து மத்திய அரசும் இணைந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 16வது நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு தலா ரூபாய் 1.4 லட்சம் கோடி ஒதுக்கீடு. மேலும் ரூபாய் 17.2 லட்சம் கோடி கடன் வாங்க மத்திய அரசு முடிவு. இதுதான் 2026 2027க்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டின் மூலம் எந்தெந்த பொருட்களுக்கான விலை உயரும், எந்தெந்த பொருட்களுக்கான விலை குறையும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். எந்தெந்த பொருட்களுக்கான விலை குறையும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தோல் காலணி பொருட்கள், புற்றுநோய் மருந்துகள், வெளிநாட்டு கல்விக்கான வரி விதிப்பு, லித்தியம் பேட்டரிக்கான வரி விதிப்பு, வெளிநாடு சுற்றுலா பயணங்களுக்கான வரி விதிப்பு, மைக்ரோ ஓவன், வீடியோ கேம்ஸ்க்கான உதிரி பாகங்கள், விமான உதிரி பாகங்கள், பீடி இலைகள், இதனுடைய விலைகள் எல்லாம் குறையும். இப்போ எந்த பொருளினுடைய விலைகள் எல்லாம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிலக்கரி, பழைய இரும்பு, வெளிநாட்டு மதுபானங்கள், வருமான வரி அபராதங்கள், கணக்கில் காட்டாத அசையும் சொத்துக்கள், இறக்குமதியாகும் தொலைக்காட்சி மற்றும் கேமராக்கள், ஆடம்பர கைக்கடிகாரங்கள், இதனுடைய விலைகள் எல்லாம் உயரும். 2026 2027 பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள், அறிவிப்புகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில் மையம் உருவாக்கப்படும். தமிழகம், கேரளா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையம் அமைக்கப்படும்.
பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம் செயல்படுத்தப்படும். பொதிகை மலை, இமாச்சல், ஜம்மு காஷ்மீரில் ட்ரெக்கிங் சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்ய விதிகள் தளர்வு. மகளிர் வழிநடத்தும் நிறுவனங்களை ஊக்குவிக்க சிமார்ட் சில்லறை வியாபார கடைகள் அமைக்கப்படும். புற்றுநோய்க்கான 12 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியை விலக்கு அளிக்கப்படும். இதுதான் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க அறிவிப்புகளும் திட்டங்களும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அறிவிப்புகள் சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.